ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருக்கட்டும் எனிமி ஜஸ்ட் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 131 தான். ஸோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். செக் பண்ணிட்டு பாருங்க, அப்புறம் தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படி நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ சன்முனியம் பேர் சேர்ந்தவங்க கிட்ட ஸ்பை வேலையை காட்டுறேன்னு மாட்டிக்க ஸ்னோ கேல் தான் டூலு லெவல்ல இருக்கிற எல்ட்ரை சமாளிச்சிருப்பா. ஸோ அதை யூஸ் பண்ணி சன்முனியம் பேரோட பிரின்சஸை ஹீரோ கடத்தவும் செஞ்சிருப்பான். அவகிட்ட நீ பண்றது தப்புங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இருந்தாலுமே அவ கேட்டிருக்க மாட்டா. சோ ரிவெஞ்ச் தான் அவளுக்கு முக்கியம்னு சொல்ல ஹீரோக்கு அது சரிபட்டு வராது. அப்படியே அவங்க நட்புமே முடிவு கிடையாது. நம்ம ஸ்னோ எம்பரர் தான் அவங்களோட பேலஸுக்கு ஹீரோவை கூட்டு போயிருப்பாங்க. சோ அங்கேயுமே அவங்கள பார்க்க நிறைய பவர்ஃபுல்லான சோல் பீஸ்ட் வந்திருக்கு. அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். சோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த இடத்தோட சட்டத்தை யாரெல்லாம் மீறீங்களோ அவங்க எல்லாம் என்னோட எனிமி தான் ஸ்னோ எம்பரர் சொல்ல எல்லாம் ஓனாயும் ஊடையிட ஆரம்பிக்கும். அப்படியே அம்மா என்ன பத்தி எதுவுமே சொல்லலையேன்னு ஐஸ்பியர் கேட்க, சியோபாய் நீ என்னோட ஃபேமிலி மாதிரிடா. சோ என் கூட தான் வர போற. ஆனா நான் போற பாதை ரொம்பவே கடினமானது. அதுல நம்ம வெற்றி பெறதுக்கும் 30% வாய்ப்பு தான் இருக்கு. இருந்தாலுமே நீ என்ன பின்தொடர்வியா அப்படின்னு ஸ்னோ எம்பரர் அங்க கேட்கவும், என்ன பண்ணலான் இருக்கீங்கன்னு ஐஸ்பியர் கேட்கும். கடவுளா மாறணும்னு ஸ்னோ எம்பரர் சொல்ல அங்க ஒரு அமைதி நிலவும். அப்படியே ஹீரோவுமே அங்க இருக்கிற பவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு தண்ணி தான் எல்லாத்தோட ஆரம்பமா இருக்கும். ஆனா இந்த ஐஸுங்கிறது வாழ்க்கையோட முடிவுன்னு சொல்லலாம் அப்படின்னு ஸ்னோ எம்பரர் அங்க பேசிட்டு இருக்கேன். இவங்க இப்ப வித்தியாசமா பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க ஹெவன் அண்ட் எர்த்தால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு உயிரினம். ஆனா இப்ப இவங்க பேசுறது ரொம்ப எமோஷனா இருக்குன்னு ஸ்னோகல் கேட்கவும், நீ கவலைப்படாத, அவங்க நம்ம லெவலை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமானவங்க. சோ கடவுளுக்கு ஈக்குவலா இருக்கிற அவங்களே ஹீரோக்கு ஒரு பிளட் கனெக்டடா இருக்காங்க அப்படின்னா இதுல என்ன ஆயிர போகுதுன்னு ஸ்கைட்ரீம் கேட்க ஒரு பாசிட்டிவ்மே நினைச்சு பார்ப்பாங்க. அதுல நம்ம ஸ்னோகல் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சது தான் ஞாபகம் வரும். ஸோ அன்னைக்கு இருந்தா இந்த ஸ்னோ பிரின்சஸ் நம்ம ஹீரோவை அப்பாவா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுவே ஒரு வகையான கனெக்ஷன் தான் இவங்களுக்குள்ள அப்படின்னு ஸ்கை ட்ரீம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுமே அதை தான் நினைப்பான். ஸோ இந்த பனிக்கட்டியை வாழ்க்கையோட உருவாக்கமாகவும் மாற்றலாம், இறப்பாகவும் மாற்றலாம் அப்படிங்கிறத ஹீரோ புரிஞ்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணுவான். ஐஸ் கண்ட்ரோலோட ஃபுல் பவர் என்னன்னு ஒரு வழி எனக்கு தெரிய வந்துருச்சுன்னு ஹீரோ வேற லெவல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்பான்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்லுவாங்க. இப்பதான் எனக்கு எக்ஸ்ட்ரீம் ஐஸ்னா என்னன்னு புரிய வருது அப்படின்னு ஹீரோ அங்க பேசவும் சீன் கட் ஆயிட்டு சன்முன் பேர் கேம்பை காட்டுவாங்க. நம்ம இது வரைக்குமே 12 ரேரான மெட்டீரியல்ஸ் கிடைக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படி இங்க கிடைக்கிறது ரேர் குவாலிட்டிலையும் நிறைய பேர் விரும்பக்கூடியதாகவுமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க வேலையை வேகப்படுத்த பாருங்கன்னு இந்த பிரின்சஸ் சொல்லிட்டு அந்த பையன் இங்க இருந்து போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. அவன் ஒருவேளை அப்படியே போயிட்டானா இல்ல அப்படின்னு இந்த பிரின்சஸ் யோசிக்க அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்பவே மாறுது. இந்த பனி புயலை பார்த்தா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கேன்னு இவங்க பார்க்கவும் அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வர்றது இவங்களுக்கு பயத்தை தருது. பார்த்தா நம்ம ஹீரோ பையதான் எல்லா சோல் பீஸ்டையுமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்கான். சன்முனியம் பேரோட டிஃபென்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக அந்த பிரின்சஸ் எக்கச்சக்க கமெண்டா எல்லாருக்குமே கொடுப்பா. ஆனா நம்ம ஹீரோ என்னமோ அசால்ட்டா அதை உடச்சு தள்ளுங்கடான்னு 2 பேருக்கு கமெண்ட் கொடுப்பான். ஹீரோ இப்போ உருமாறுறது அவனோட 7th சோல் ரிங்கோட பவர் தான். ஸோ இதோட பேருமே மாஸ்டர் ஸ்பிரிட் அவதார். இங்க இருக்கிற ஸ்னோ தான் என்னோட ஸ்வாடோட பவரை ரொம்ப கம்மி பண்ணுதுன்னு எல்ட்ரு பேசவும் ஹீரோ அதெல்லாம் கேட்காம நம்ம ஸ்டார் பையை கொடுத்த சோல் போனோட ஆக்டோகோனல் மிஸ்டீரியஸ் அப்படிங்கிற பவர் யூஸ் பண்ணாலும் அந்த லேடி சமாளிச்சிருவாங்க. என்னோட 9th லெவல்ல இருக்கிற சோல் கிரீன் டூலி இவங்க அழிச்சிட்டாங்களான்னு இவங்களோட 6th சோல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி கத்திட்டு இருக்கவும் என்னோட எக்ஸ்ட்ரீம் ஐஸ் எடுத்து உன்னோட ஃபயர் என்ன செஞ்சுன்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லுவான். எல்லா மனுஷர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கையா இருக்கட்டும். இந்த நார்த்தை விட்டு உடனே வெளியே போங்க, இது உங்களுக்கான இடம் கிடையாது. அப்படியே இன்னும் இதை கேட்க மாட்டோம் திரும்ப வருவீங்கன்னு நினைச்சிங்கன்னா
அடுத்த டைம் கர்ணுங்கிறதே இருக்காது அப்படின்னு ஒரு பேஸ் வயசுல யாரோ மிரட்டிட்டு இருக்க. இந்த எல்டர் இன்னும் சாகல போல, பிரின்சஸ் தேடிட்டு இருப்பாங்க. சோ அந்த பிரின்சஸுமே சாகல. இந்த ஃபயர் ஃபினிஷ் குரூப்புக்கு நான் தலைவி ஆனதுக்கு அப்புறம் இதுதானே என்னோட முதல் தோல்வின்னு இவங்க கவலைப்படவும், ஆமா சோல்ஜர்ஸும் செத்துட்டாங்க, கொண்டு வந்த பொருட்கள் எல்லாமே நாசமா போயிருச்சு அப்படின்னு அந்த எல்டர் சொன்னா, இதை நான் சும்மா விட மாட்டேன், ஐயோ மறுபடியும் என் கையில சிக்கிறாதன்னு இந்த பிரின்சஸ் கோவப்பட்டு இருக்க. சீன் கட் ஆயிட்டு இது ஒரு பெரிய வெற்றி தான் அந்த ஐஸ் பியர் கொண்டாடிட்டு இருக்கும். அப்படியே அவங்க யூஸ் பண்ண அட்டாக் எனக்கு வலிக்குது தாத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட புலம்பவும், அடே நீ என்னடா தாத்தா வாக்கிட்டேன்னு ஹீரோ கேட்க, அப்படின்னா அப்பான்னு கூப்பிட சொல்றீங்களா, இல்லனாலும் தாத்தா தானே முறையா இருக்கும்னு இவன் கெஞ்சவும், இந்த டைட்டனுமே நல்லா சிரிச்சிட்டு, எங்களுக்கு எதிராக மனுஷங்க இப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டூலை கிரியேட் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ எங்களோட பவரை பார்த்தா நாங்க வீக்காக தான் ஃபீல் ஆகுறோம்னு இந்த டைட்டன் சொல்லவும், இது வெறும் சாம்பிள் தான், இவங்களோட முழு பவரை நீங்க இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனா கவலைப்படாதீங்க அதுக்குள்ள நான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நாங்களுமே உங்களை நம்புறோன்னு இவங்க எல்லாரும் அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. அப்படி ஸ்னோ பிரின்சஸை காட்ட, கவலைப்படாத நார்த்ல இவன் பெரிய ஆளா வருவான், அப்படி இங்க இருக்கவங்களையும் ஸ்டார் டுவோ கிரேட் ஃபாரஸ்ட்ல இருக்கிற சோல் பீஸ்டிங்லையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஈக்குவலா தான் ஃபீல் ஆகுதுன்னு ஹீரோ சொல்லவும், அப்படி இல்ல அந்த கிரேட் ஃபாரஸ்டோட பவர் என்னன்னு உனக்கு இன்னும் முழுசா தெரிய வரலன்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்லவும், என்ன சொல்றீங்க அந்த 5 பீஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் இல்லையான்னு ஹீரோ கேட்கவும், இல்ல பீஸ்ட் கார்டு டேட்டியான பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல, அவன் இந்த ஸ்பிரிட் பீஸ்டுக்கு கோ லார்டு, அதாவது அவன் ஸ்டார் டுவோ ஃபாரஸ்ட்ல மட்டும் லார்டுன்னு நினைக்க வேணாம், எங்களோட இந்த இடத்துலயுமே அவனோட பேச்சுக்கு மரியாதை இருக்குதான் செய்யுது அப்படின்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்றது ஹீரோக்கு ரொம்ப வியப்பா. அப்படியே டேட்டியானே கோல் ஆடுனா மெயினான ஆளு யாருன்னு ஹீரோ கேட்க, எனக்கு இது இந்த வானத்துல எப்பன்னா உச்ச தடைஞ்சிடும் அப்பதான் தெரிய வந்துச்சு, டிராகன் கார்டு தான் எங்க எல்லாருக்குமே லார்டா இருக்காருன்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்ல, அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்காருன்னு ஹீரோ ஆச்சரியப்படுவான். அதாவது கடவுளோட ரிலீமை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தரமான நிலையில அவர் இருந்தாரு, அதுக்கப்புறமா அவருக்குமே ஒரு வீழ்ச்சி வந்துச்சு, அவரோட சக்திகளுமே 9 விதமா பிரிஞ்சிச்சு, அதுலயும் கோல்டு டிராகன் அப்புறம் சில்வர் டிராகன் இதுங்க ரொம்பவே பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் டோலுவோ கான்டினென்ட்டுக்கு ஒரு பேரழிவு வந்துச்சு, ஆனா அதை எதிர்த்து எல்லா டிராகன் இனமும் ஒன்னா போர் செஞ்சாங்க. ஆனா கொடுமை என்னன்னா அதுல எல்லா டிராகனும் இறந்துருச்சுங்க. இருந்தாலுமே கடைசி வாரிசா டேட்டியான் பிறந்தான், அதனாலதான் சோல் பீஸ்டுக்கு அவன் தான் கோல் ஆடா இருக்க முடியும்னு நான் சொல்றேன்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்லவும், அப்படின்னா கோல்ட் டிராகனும் சில்வர் டிராகன் இன்னும் உயிரோட தான் இருக்காங்களான்னு ஹீரோ கேட்பான், அது கடவுளுக்கு மட்டும் தாண்டா தெரியும்னு ஸ்னோ பிரின்சஸ் சொல்லவும், அம்மா அப்புறம் தாத்தா இப்ப நம்ம எங்க போறோம்னு இந்த ஐஸ் பீர் கேட்க, இந்த நார்த்தை கடந்து டெண்டோ சிட்டிக்கு போறோம், அப்படியே அதே வழியா நம்ம ஷெர்க்குக்கு போலான்னு ஹீரோ சொல்லிட்டு டேங்க்லனோட பிறப்பிடமா இருக்க டியாண்டோ சிட்டியை நினைச்சு பூரிச்சு போயிட்டு அங்க அவனோட பழைய ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அதோடய இந்த எபிசோடுமே முடியுது கைஸ். ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்பதான் இந்த எபிசோட்ல ரொம்பவே வீக்ல போற மாதிரியே இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா சோலாண்டே இப்பதான் எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தெரியுது. ஏன் அப்படின்னா அந்த வார் ஒரு பக்கம் இருக்கலாம், ஏன்னா அது எப்பவும் போலதான் இருக்கு, அதுல ஒண்ணுமே நான் பெருசாக எதிர்பார்க்கல. ஆனா ஸ்னோ பிரின்சஸ் இல்ல ஸ்னோ லார்ட் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு டிராகன் ஸ்டோரி, அப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிடியானா தவிர்த்து இந்த சோல் அண்ட் 1லயும் சரி 2லயும் சரி நான் எந்த ஒரு டிராகனுமே பார்க்கவே இல்லை. அதாவது மார்ஷல் சோலை பார்த்திருக்கேன், ஆனா சோல் பீஸ்ட்ல எந்த ஒரு டிராகனுமே பார்த்ததே இல்லை. டிடியானே ரொம்ப பவர்ஃபுல்னா அவனுக்கு மேலேயுமே யாரோ இருக்காங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முக்கியமா நான் அந்த டிராகன் கார்டை பத்தி பேசவும் மூவ் தான் நினைச்சிட்டேன், ஆனா அது அப்படி இல்லை, உண்மையாவே ஒரு டிராகன் கார்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் கதை சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. என் குறிச்சு நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட பார்க்குறேன்.